கர்நாடக மாநிலம் பெலகாவியில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த தலைமை ஆசிரியரை மாற்றுவதற்காக பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் குடிநீரில் இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் விஷம் கலந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த சம்பவம் நடந்திருப்பது பெலகாவி மாவட்டத்தில் சவதத்தி தாலுகாவில் உள்ள உளிகட்டி என்ற கிராமத்துல தான். அந்த கிராமத்துல இருக்கிற அரசு பள்ளியின் குடிநீர் தொட்டியில விஷம் கலக்கப்பட்டிருந்தது. அதை குடித்த 11 மாணவர்கள் வாந்தி மயக்கம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவம் நடந்தது ஜூலை 14ஆம் தேதி. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். ஏனென்றால் அன்றைய தினம் அந்த குடிநீர் டேங்குக்கு பக்கத்திலேயே ஒரு விஷ பாட்டில் ஒன்று இருந்தது. அதாவது பயிருக்கு தெளிக்கும் விஷம் கலந்த அந்த பயிருக்கு தெளிக்கும் மருந்தானது அங்கு பாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. அது பரிசோதனைக்காக எடுத்து சொல்லப்பட்டது. அதில் இருந்த கைரேகைகள் ஆகியவற்றை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில இந்த சம்பவத்துல இந்து அமைப்பை, குறிப்பாக ஸ்ரீராம் சேனை அமைப்பைச் சேர்ந்த 3 பேர் ஈடுபட்டதாக போலீசார் தகவல் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்துல இந்த விஷம் கலப்பதற்கான காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவரை அங்கிருந்து மாற்ற வேண்டும். இந்து மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் படிக்கும் பள்ளியில் அவர் தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் இந்த ஸ்ரீராம் சேனை அமைப்பைச் சேர்ந்த 3 பேர் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தற்போது அவர்கள் 3 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளனர். தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.